ப்ரோ கபடி சீசன் 11 இந்த ஆக்ஷன் இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரீசெண்டாக நான் ஒரு லிஸ்ட்டு பார்த்துருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கபடியில் உள்ள பிளேயர்ஸ்லாம் எந்தெந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்ற லிஸ்ட் தான் நான் பார்த்தேன். அந்த லிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஷாக் ஆனேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோ கபடியில் உள்ள பிளேயர்ஸ்லாம் எந்தெந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி ஒரே ஸ்டேட்லேருந்து மட்டுமே 106 பிளேயர்ஸ் இந்த ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பிரச்சனை இது இல்லை. மற்ற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 பிளேயர்ஸ் 3 பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஒரு சில ஸ்டேட்டில் தான் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்கன்றத தவிர மற்ற ஸ்டேட்லலாம் கம்பேர் பண்ணும்போது பிளேயரே இல்லை. அதுதான் இங்கே மேட்ரு. அதுவும் என்னென்னு பார்த்தோம்னா, அது கூடவே நம்ம ப்ரோ கபடியில் உள்ள டீமுக்கான கோச்சஸ்லாம் எந்தெந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு சேர்த்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணாலும் லைக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எத்தனை பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்காக ப்ளே பண்ணிடுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். இந்த ஸ்டேட்லேருந்து ஒரே ஒரு பிளேயர் தான் விளையாடுறாரு ப்ரோ கபடியில். அதுவும் நம்ம பெங்கால் வாரிசுக்காக அந்த பிளேயர் விளையாடுறாரு. சத்தீஸ்கர்லேருந்து ஒரு பிளேயர் நம்ம ஹரியானா ஸ்டேட்ஸ்க்காக விளையாடுறாரு. ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு பிளேயர் நம்ம பெங்கால் வாரிசுக்காக ப்ளே பண்ணுறாரு. மத்திய பிரதேஷ்லேருந்து ஒரு பிளேயர் நம்ம யூபிஏதாக்காகவும், பீகார்லேருந்து ஒரு பிளேயர் பட்னா பைரட்ஸுக்காகவும், அப்புறம் பஞ்சாப்லேருந்து ஒரு பிளேயர் நம்ம பெங்கால் வாரிசுக்காக ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து 2 பிளேயர் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்க்காக ப்ளே பண்ணுறாங்க. ஒன்றுக்கு மேலே 2 நம்பரை இப்போ தான் நான் கண்ணில் பார்க்குறேன். ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் ஒரு பிளேயர் தான் விளையாடுறாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. சரி, வாங்க அடுத்த இது பார்க்கலாம். அப்புறம் டெல்லியிலேருந்து 3 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. 2 பிளேயர்ஸ் புனே பெல்டனுக்காகவும் ஒரு பிளேயர் தெலுங்கு டைட்டனுக்காக ப்ளே பண்ணுறாங்க. ஹிமாச்சல் பிரதேசில் மொத்தமாக 5 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க இந்த ப்ரோ கபடியில். அதில் ஒரு பிளேயர் பட்னா பைரட்ஸ்க்காகவும், 2 பிளேயர்ஸ் பெங்கால் வாரியர்ஸுக்காகவும், 2 பிளேயர்ஸ் யூபிதாக்காகவும் இந்த ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் கர்நாடகாலேருந்து 5 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு பிளேயர் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்க்காகவும், ஒரு பிளேயர் பெங்களூரு புல்ஸுக்கும், 2 பிளேயர் பெங்கால் வாரியர்ஸுக்காகவும், அப்புறம் ஒரு பிளேயர் யூபிஏக்காக ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ராஜஸ்தான்லேருந்து மொத்தமாக 9 பிளேயர்ஸ் இந்த ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு பிளேயர் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸுக்காகவும், ஒரு பிளேயர் குஜராத் ஜெயின்ஸுக்காகவும், ஒரு பிளேயர் தபாங் டெல்லிக்காகவும், 2 பிளேயர் யூம்பாக்காகவும், ஒரு பிளேயர் தமிழ் தலைவாஸ்க்காகவும், ஒரு பிளேயர் பெங்களூரு புல்ஸ்க்காகவும், ஒரு பிளேயர் பெங்கால் வாரியர்ஸுக்காகவும், ஒரு பிளேயர் யூபிஏக்காகவும் ப்ளே பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம உத்தரப்பிரதேசில் மொத்தமாக இந்த ப்ரோ கபடியில் 21 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அதில் ஒரு பிளேயர் புனே பெல்டனுக்காகவும், ஒரு பிளேயர் ஹரியானா ஸ்டேட்ஸ்க்காகவும், ஒரு பிளேயர் பட்னா பைரட்ஸ்க்காகவும், 8 பிளேயர் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்க்காகவும், ஒரு பிளேயர் டபாங் டெல்லிக்காகவும், 2 பிளேயர் யூம்பாக்காகவும், 3 பிளேயர்ஸ் பெங்களூரு புல்ஸ்க்காகவும், 4 பிளேயர்ஸ் யூபிதாக்காகவும் ப்ளே பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மொத்தமாக 22 பிளேயர்ஸ் இந்த ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணுறாங்க. அதில் 2 பிளேயர்ஸ் புனே பெல்டனுக்காகவும், 4 பிளேயர்ஸ் ஹரியானா ஸ்டேட்ஸ்க்காகவும், 4 பிளேயர்ஸ் பட்னா பைரட்ஸுக்காகவும், ஒரு பிளேயர்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்க்காகவும், ஒரு பிளேயர்ஸ் குஜராத் ஜெயின்ஸுக்காகவும், 5 பிளேயர்ஸ் யூம்பாக்காகவும், 2 பிளேயர்ஸ் தமிழ் தலைவர்ஸுக்காகவும், 2 பிளேயர்ஸ் பெங்களூரு புல்ஸ்க்காகவும், 1 பிளேயர்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ்க்காகவும் இதில் ப்ளே பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. மொத்தமாக தமிழ்நாட்டிலேயே எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக 22 பிளேயர்ஸ் தான் நம்ம ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம மகாராஷ்டிராவிலேருந்து 39 பிளேயர்ஸ் இந்த ப்ரோடிக்காக ப்ளே பண்ணுறாங்க. அதில் 9 பிளேயர்ஸ் புனே பெல்டனுக்காகவும், 3 பிளேயர்ஸ் ஹரியானா ஸ்டேட்ஸ்க்காகவும், 2 பிளேயர்ஸ் பட்னா பைரட்ஸ்க்காகவும், ஒரு பிளேயர்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்க்காகவும், 2 பிளேயர்ஸ் குஜராத் ஜெயின்ஸுக்காகவும், ஒரு பிளேயர்ஸ் தபாங் டெல்லி, ஒரு பிளேயர்ஸ் யூம்பாக்காகவும், 3 பிளேயர்ஸ் தமிழ் தலைவாஸ்க்காகவும், 2 பிளேயர்ஸ் பெங்களூரு புல்ஸ்க்காகவும், 4 பிளேயர்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ்க்காகவும், 9 பிளேயர்ஸ் பெங்கால் வாரியர்ஸ்க்காகவும், 2 பிளேயர்ஸ் யூபிதாக்காகவும் இந்த மகாராஷ்டிராவிலேருந்து விளையாடுறாங்க நம்ம இந்த ப்ரோ கபடியில். இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவிலேருந்து 9 பிளேயர்ஸ் மட்டுமே புனே பெல்டனுக்காக ப்ளே பண்ணுறாங்க. அந்த மாதிரி 9 பிளேயர்ஸ் பெங்கால் வாரியர்ஸுக்காகவும் ப்ளே பண்ணுறாங்க. இதில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 பிளேயர்ஸ் 20 பிளேயர்ஸ் தான் இருக்க முடியும். அதில் 9 பிளேயர்ஸ் மட்டுமே மகாராஷ்டிரா சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் சும்மா தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேட்லேருந்து மட்டுமே 106 பிளேயர்ஸ் இந்த ப்ரோ கபடிக்காக விளையாடுறாங்க. அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து மட்டுமே சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும் அது நம்ம ஹரியானா தான். அந்த ஹரியானா ஒரு ஸ்டேட்லேருந்து மட்டுமே 106 பிளேயர்ஸ் இந்த ப்ரோ கபடிக்காக ப்ளே பண்ணுறாங்க. சரி, வாங்க எந்தெந்த டீமுக்காக எத்தனை பிளேயர்ஸ்லாம் விளையாடுறாங்கன்னு பார்த்துடலாம். நம்ம 5 பிளேயர்ஸ் புனே பெல்டனுக்காக ப்ளே பண்ணுறாங்க. 7 பிளேயர்ஸ் ஹரியானா ஸ்டேட்ஸ்க்காகவும், 12 பிளேயர்ஸ் பட்னா பைரட்ஸ்க்காகவும், 5 பிளேயர்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்க்காகவும், இந்த மாதிரி 14 பிளேயர்ஸ் குஜராத் ஜெயின்ஸுக்காகவும், 16 பிளேயர்ஸ் தபாங் டெல்லிக்காகவும், 9 பிளேயர்ஸ் யூம்பாக்காகவும், 10 பிளேயர்ஸ் தமிழ் தலைவர்ஸுக்காகவும், 8 பிளேயர்ஸ் பெங்களூரு புல்ஸ்க்காகவும், 11 பிளேயர்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ்க்காகவும், 4 பிளேயர்ஸ் பெங்கால் வாரியர்ஸுக்காகவும், 5 பிளேயர்ஸ் யூபிஎஸ்க்காகவும் இந்த ஹரியானா ஸ்டேட்டுன்னு ப்ளே பண்ணுறாங்க அந்த ப்ரோ கபடியில். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டீமுமே குறைஞ்சபட்சம் 5 பிளேயர்ஸ்க்கு மேலேயாவது இந்த ஹரியானா ஸ்டேட்லேருந்து உள்ள பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பெங்கால் வாரியர்ஸ் தவிர
நம்ம பெங்காலிஸ் மட்டும்தான் ஒரு 4 பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஹரியானா ஸ்டேட்லேருந்து. இந்த மாதிரி அதிகபட்சமாக நம்ம டபாங் டெல்லி 16 பிளேயர்ஸ் இந்த ஹரியானா ஸ்டேட்லேருந்து வச்சுருக்காங்க. அவங்க டீமில் உள்ள முக்கால்வாசி ஸ்குவாடு ஹரியானா சேர்ந்தவங்க மட்டும்தான் வச்சுருப்பாங்க போல். ஒரு வருஷமும் நீடிச்சிட்டு இருந்தால் கபடி அழிய போகிறது கன்ஃபார்ம் தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கே போக போக புரியும். நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன், அது நோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு. நம்ம உத்தரகாண்ட்லேருந்து மொத்தமாக ஒரு பிளேயர் இந்த ப்ரோ கபடிக்காக வர்றாரு. அப்புறம் சத்தீஸ்கர்லேருந்து ஒரு பிளேயரும், ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு பிளேயரும், மத்திய பிரதேஷ்லேருந்து ஒரு பிளேயரும், பீகார்லேருந்து ஒரு பிளேயரும், பஞ்சாப்லேருந்து ஒரு பிளேயரும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 பிளேயரும், டெல்லியிலேருந்து 2 பிளேயரும், அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து 5 பிளேயரும், கர்நாடகாலேருந்து 5 பிளேயரும், ராஜஸ்தான்லேருந்து 9 பிளேயரும், உத்தரப்பிரதேஷ்லேருந்து 21 பிளேயர்ஸும், தமிழ்நாட்டிலேருந்து 22 பிளேயர்ஸும், மகாராஷ்டிராலேருந்து 39க்கும், அப்புறம் நம்ம ஹரியானாலேருந்து 106 பிளேயர்ஸும் இந்த ப்ரோ கபடிக்காக மொத்தமாக விளையாடுறாங்க. உங்களுக்கே இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹரியானா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ்ன்ற ஒரு 4 ஸ்டேட்டை தவிர மற்ற ஸ்டேட்லேருந்து மொத்தமாகவே ஒரு 10 நம்பர்ஸ் கீழே தான் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேரளா, தெலுங்கானா மாதிரியான ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸே கிடையாது. இந்த மாதிரி போக போக நீடிச்சிட்டு இருந்தால் ரொம்பவே கஷ்டம் நம்ம கபடிக்கு. நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த 3 ஸ்டேட்டையும் சேர்த்து வச்சு பார்த்தா கூட நம்மளுடைய ஹரியானான்ற நம்பரை தாண்டவே முடியாது. ஆனால் அந்த ஸ்டேட்டில் 106 பிளேயர்ஸு. நம்ம 3 ஸ்டேட்டிங்கன்னா 39 பிளேயர்ஸ், 22 பிளேயர்ஸ், 21 பிளேயர்ஸ் மொத்தமாக சேர்த்தா கூட 92 பிளேயர்ஸ் தான் வருது. அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து மட்டுமே 106 பிளேயர்ஸு. இப்போ இதெல்லாம் மேட்ரு இல்லை. இதை நம்ம கீழே இருக்க ஸ்டேட்லாம்னு பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு டிஜிட்ஸுன்றது கிடையாது. ஒரு பிளேயர்ஸ் 2 பிளேயர்ஸ்னு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நீடித்தா ரொம்பவே கஷ்டம் காலத்தில். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கபடியை பரப்பணும். நம்ம இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாகவும் பரப்ப நம்ம ட்ரை பண்ணணும். இல்லைனா நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் கபடின்றதே ஸ்போர்ட்ஸே நம்ம மறந்துட வேண்டியதான். ஓகே கேஷ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ ரொம்ப லென்த்தாக பண்ணால் அந்த கோச்சஸான வீடியோ அடுத்ததாக போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய் பாய்.